அவன் முடிச்சுட்டு வந்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்ணுங்க? பண்ணுங்க சிலைய பாத்தீங்களா? என்ன சிலை? கண்டிப்பா நம்ம ஃப்ரீயா என்ஜாய் பண்ணிருப்போம். நல்லா என்ஜாய் பண்ணிருப்போம். நேத்து நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு நல்லா இருந்துச்சா? சாயந்தரம் உனக்கு இன்னைக்கும் நல்லா இருந்திருக்கவே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா புளியப்பாக்க வந்திருக்கோம். யாருக்கு வந்திருக்கோம்னா அது நம்ம நட்சத்திரம் வந்திருக்கோம். புளிய பார்க்க போகுது. சிங்கம் புளிய பார்க்க போகுது. நாளைக்கு போறோம் போட்டோ எடுக்க ஒரு இடத்துக்கு. அங்க இருப்பாருங்க பட்டாயா டைகர்ஸ் பார்க் வந்துருக்கு. புளிய காமிச்சிட்டோம். புலி 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 சூப்பரா இருக்கு. புலி எல்லாம் பெருசா இருக்கு. காட்டு புலி சரியான வீட்டு போல பார்த்தாலே எவ்வளவு புரோட்டீன் போகும் இல்லையே. அதான் சாப்பிடும் இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த கேஸ் பை கண்டினியூ பண்றோம். போட்டோகிராஃபர் எரிக் பாருங்க, சூப்பரா எடுத்துருக்கான். எரிக்கே, நீ தாண்டா ஆளு. பாலாஜி சொல்றான், சிங்கமே நம்ம கூட இருக்கும்போது புளிய பாக்குற எதுக்குற எவ்வளவு காசு? போய் புளிய பாக்கணும். அதான் எவ்வளவு காசு இருக்கு? ரேட் என்ன சொல்லு? ரேட்டு 700 தாய் பாத். நீதான் ரேட்ல ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னானுங்க. சரி வா, என்ன பார்க்கலாம். டைகர் பார்க் வந்திருக்கோம். டைகர் பார்க்குக்கு வாங்க. உங்களுக்கு டைகர் பார்க் எப்படி டிக்கெட் இல்லாம பாக்குறது காமிக்கிறேன். வாங்க, டிக்கெட் இல்லாம எப்படி பாக்க நாங்க காமிக்கிறேன். கரெக்ட். உள்ள போனோம்னா 700 தாய் பாட் கட்டணும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 2000 rupees மேல வருது. இப்படி சைடுல வந்து நம்ம பார்த்துட்டு புளிய பாருங்க. புளி மாதிரி இல்ல, அது ஏதோ பூனை மாதிரி வளர்த்துருக்காங்க. பயப்படுறீங்களா பார்த்து? சாப்பாடு மதியானம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்க. ஆமா, அப்படின்னா அதான் கரெக்ட் தான். பெரிய கருத்து சொல்லிருக்காங்க. சொல்லு. பூனை வளர்ப்பு பத்தி பூனை எங்க அங்க நிக்குது. வளர்ப்பு பத்தி சொல்லி பேசுறாங்க. புளியா இருந்தாலும் வளர்ப்பு. நான் ஓகே, சொல்லுங்க. புளி எத்தனை மாத்திருக்கேன் நீ நேர்ல? நான் டெய்லி ஒண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். அக்கரம் சொல்றா. அதான் டெய்லி அக்கரம் பார்த்து. நம்மளே எப்படி வீட்டுல நாய் வளர்க்கணும், வெறும் புளி தான் வளர்ப்பான். இங்க ஒருத்தர் பாருங்க, புலி வாழையே பிடிக்கிறேன். கரியே சேருண்டா. திரும்ப மாட்டேங்கிறேன். சொல்லு ஆனந்த், உன் புலிதான் சொல்லு. ஏன் புலிதான்டா? தனலட்சுமி குட்டி போட்ட புலி. தனலட்சுமி குட்டி போட்டா எப்படி ஆனந்துக்கு சொந்தமாகும்? ஓகே, தலைவா போலாம். நம்ம பாய் சொல்லிடு. டிரான்சாக்ஷன் போட்டுடு. டிரான்சாக்ஷன் போட்டு செலவு பண்ணாம புலி பாக்குறதுன்னு காமிச்சிடலாம் இருக்கும். வருஷத்தே எங்க புதிய செலவு பண்ணாம பாக்கணும் சொல்லி இங்க வந்துட்டேன். செலவு இல்லாம பாக்குறதுக்கு தான் அது சிங்கம். செலவு பண்ணி காட்டுக்க இங்க அது பாரு. மூணாவது சிங்கமா? யாருடா சொன்னா? எங்க புலி? எங்கடா புலி? உள்ள இருக்குடா. நீயே மாட்டி. நீ என்னடா சொரியுது போய்? ஓகே புலி ஒரு ஹாய் சொல்லிட்டு போ.
என்னடா இது நோய் வந்த புலி மாதிரி இருக்கு. ஏய் இந்த புலியோட கேரக்டரே தெரியாதா புலிங்கிறது. ஏன்டா வேலை புலிக்கு தெரியாத புலிங்கய்யா. ஆமா ஏன்டா அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னடா வேலை. சரி வா போதும், நம்ம இடத்துக்கு போலாம். வா போலாம். சரி போடு போடு சொல்லு. இப்போ வந்து நம்ம ஒன்று ட்ரை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்கிற ஸ்வீட்ஸ்ல கோவால ஒன்று புதுசா இருக்கு. என்னன்னா என்னன்னே கேட்காது வீடியோல. ஹெர்பல் கோவா. இது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹெர்பல் கோவா. கோவா கோவா எவ்வளவு? இது கொய்யாக்கா. நம்ம ஜஸ்ட் 100. ஒன்னால ஒரு பழம் ஒரு பழம் ஃபுல் பழம். ஒரு பழம் 100 rupees. கைஸ் 100 rupees இல்ல, தாய்லாந்து 100 பாத். தாய்லாந்து வந்ததுல எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுது. எல்லாம் இங்க காஸ்ட்லியா இல்ல நம்ம ஆமா, அதான் ஏமாத்துறாங்களான்னு தெரியல. பாய் ஆமா பாய், இங்க தான்டா காஸ்ட்லி ரொம்ப. வீடியோக்காக சொல்லல, எனக்கு ஃபீல் ஆச்சு. கரங்கட்டமா இருக்கு. டாய்லெட் போய் குளிக்கிறதுக்கு எவ்வளவு கேட்டா 50 பார்த்துக்கலாம். அங்க ஒரு 150 ரூபா. 150 ரூபா. 150 என்னடா நியாயம் இதெல்லாம்? 150 ரூபாய்க்கு டாய்லெட்ல 2 பைப் வாங்கி வச்சு நானே தான் பண்ணிக்கலாம். ஆமா சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து நம்ம பஸ்ல போயிட்டு அடுத்து எங்க போறோம்? மாம்பழம்லாம் நம்ம ஊர்ல 10 ரூபா தான் வைப்பான். அடுத்து எங்க போறோம்? வெளியே போலாம் இந்த இடத்துல விட்டு. வாடா 7-Eleven போவோம். எங்க 7-Eleven? 7-Eleven போய் காசு இல்ல, ஹேமாட்ட தான் இருக்கலாம். ஏன் உள்ள இருக்கா? சரி ஓகே, இப்போ நம்ம 7-Eleven போயிட்டு வாங்க, கண்டினியூ பண்றோம். குருவி முட்டை குச்சி டிரான்ஸ்லேட் போட்டுட்டு நாம என்ன சாப்பிட்டு இருக்கோம்னா ஹெர்பல் கொய்யாப்பழம். பாலாஜி எவ்வளோடா இது? 40 பாத். எவ்வளோ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? 100 rupees. இதுல அவங்க கலர் கலந்துருக்காங்க. இது நல்லாவே நடந்த தோல் நல்லாவே இல்ல. கிரீனா இருக்கு, நல்லாவே இல்ல. வாந்தி இதோ ஹெர்பல் கோவான்னு சொன்னாங்க. இந்த கேவலமா இருக்கு. ஹெர்பல்னாலே இந்த ஊர்ல கொஞ்சம் பயப்படணும். புஷ் பண்ணி கேட்டுக்கலாம்ல. ஏன்னா வேலை கட்டா இல்லையா? 40 பாட்டுக்கு வேஸ்ட். நீ சொல்லு, கேமரா பின்னாடி இருக்கான்னு சொல்லுவோம். ஆமா, ஹெர்பல்னாலே கொஞ்சம் பயப்படணும் இந்த ஊர்ல. 40 பாட்டுக்கு வேஸ்ட். பிரியா சொல்லுவோம், பிரியாவோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இந்த ஃப்ரூட். லவ் பண்ணி சாப்பிடுறோம். நல்லாவே நான் ரசிச்சு சாப்பிடுறோம் தான். உனக்கு எப்படி இருக்கு? இவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்னதுக்கு ஹலோ பை நம்ம ஏரியா நம்ம ஏரியா அன்மேத்ரி போடலாமா? டேய் பாய் வந்துட்டாரு. இல்லடா குப்பையில போட்டாரு. வேஸ்டா போச்சு இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பா இருடா குப்பையில போட்டாருடா. குப்பை தொட்டி பாருங்க இந்த ஊர்ல எல்லாம் ஸ்மோக்கிங் ஏரியான்னு வச்சிருக்கானுங்க. எல்லாம் கெட்டு போன பசங்கலாம் இருக்கு இந்த ஊர் ஃபுல்லா. ஏன் பாய் அங்க ஹாலி டேவிட்சன் இருக்கு, அங்க போலாம்டா. சரி ரெண்டு இடத்துக்கும் போலாம்டா. போலாமா? ஹாலி டேவிட்சன் போயிட்டு சேரலாம். இப்ப பஸ் எடுக்க போறாங்க 2 நிமிஷத்துல. அவங்க இன்னும் வரவே இல்ல. சாலாலாம் அப்படியா? சரி அங்க போலாம். நம்ம போயிட்டு 7-Eleven போய் கண்டினியூ பண்றோம். முதல்ல சொல்லியாச்சு 7-Eleven கண்டினியூ பண்றோம். ஆமா, எத்தனை தடவை கண்டினியூ பண்றதுன்னு தெரியல. சரி அப்ப நம்ம எங்கேயாவது போய் கண்டினியூ பண்ணலாம். வாய் சொல்லிடு. முதல்ல பண்ணேன், இப்பயும் பண்ணுவேன். நானும் வரேன். ஒரு வெடியா ஒண்ணு நினைச்சாங்க, ஆனா என்னாச்சு கொஞ்சம் சகட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல, இங்க வா நாங்க சொல்றோம். அதாவது நம்ம ஊருக்கு புதுசா யாராவது வந்தா எப்படி நம்ம மண்டையை கழுவி மசாலா போட்டு ஓல்ல போட்டு ஓல்ல உலட்டி போடுறோம்ல, அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட கதையை விடுது. அந்த அம்மா வீட்டுல ஹார்லி டேவிட்சன் இருக்கு. இதெல்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். Say hi to our fans. Talk something about. நல்லா ஒரு கிலோ பன்னிக்கறியை வாங்கி பம்மன்னு திங்கிறதுக்கு என்ன பேச்சு பேசுது பாருங்க. கழட்டி விட்டு போறக்கு என்ன பிளான்? ஹாலி டேவிட்சன் போலாம்டா. அலோ பண்ண மாட்டாதாமா. ஏலே அவங்க பார்டர் ஆஃப் கம்போடியா வாடா வீடு. அப்படியா? எங்க இருக்கு கம்போடியா? அவங்க 400 கிலோமீட்டர் அங்க இருக்கு. போலாம். பார்டர் ஆஃப் கம்போடியா. எரிக்கே நீ பேசுற எரிக்கே வாடா. எரிக்கே நீ பேசுறா எரிக்கே. எரிக்கு நீ பேசினாதான் ஆகும் சொல்லிட்டேன். நீ இல்லாம வியூஸே போக மாட்டீங்க. நீ வீட்டு உரிமை சொல்லு. Harley Davidson Yes. room over there. ஓனர் Riders, most welcome riders to interested for the Harley Davidson. Have a look. That's the showroom. ஆல்டேஷன் அர்ஷத் கம் லெட்ஸ் டிரைவ். ரோட கட்டு. இந்த ரோட கட்டு. Who is this? My brother's son. Brother son. So cute. Oh, very cute. So looking like you. இந்த பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான். இந்த அம்மா தான் கிறுக்க மாதிரி பண்ணுது. இந்த அம்மா பண்ணிருக்காங்க, சிரிக்கவே செய்யுது. Smile. நான் அதை திட்டுறேன், அறிவு இருக்கான்னு கேக்குறேன், சிரிக்குது. எப்படி இருக்கு பாருங்களே. So good. Okay, let's
அடுத்து நம்ம அடுத்தடுத்து போய் நம்ம ஹார்லி டேவிட்சன் 7-Eleven மீட் பண்றோம். எங்கேயாச்சும் மீட் பண்ணலாங்க. அடுத்து நம்ம வீடியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே பாய். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஹார்லி டேவிட்சன் ஷோரூம் வந்திருக்கோம். இதுதான் பேங்காங்லேயே பெரிய ஷோரூம் சொல்றாங்க. பேங்காங்லே பெரிய ஷோரூம் இல்ல, பேங்காங்ல இருக்க ஒரே ஒரு ஷோரூம் இதான். ஆமா, பட்டாயில இருக்க ஒரே ஷோரூம் இதுதான் ஹார்லி டேவிட்சன். இதான் எரிக் வீட்டுல வாங்கி வச்சிருக்கான். காலேஜ் எப்ப வருவா? இப்போ பேங்காக்னு சொல்றீ அப்போ. ஓகே பேங்காக் வாங்க. பேங்காக் யாரோட காக்கு? பேங்காக் இந்த வண்டியை தான் வாங்க போறோம் கைஸ். டெஸ்ட் வாங்க போறோம். ட்ரைவ் பண்ண போறோம். நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கு சொல்லிருக்கியா? கார்டு எடுத்துக்கிறேன். 20 பாட் வச்சுட்டு இங்க இருந்து பக்கத்து ஊரோட போக முடியாது. நம்ம 20 பாட் தான் நீங்க நினைக்கிற மாதிரி. 20 பாட் இருக்கு. 20 ரூபாய். 20 ரூபாய். 20 ரூபா கிடையாது, 50 ரூபா. ஆமா, 50 ரூபாய்க்கு இந்த வண்டி அடிச்சு பேசுவோம். வாங்க அடிச்சு வாங்க அடிச்சு வாங்க, பேசுவோம். நான் காமிக்கிறேன். புதுசா நான் உனக்கு காமிக்கிறோம். என்னது? We got புது தாய்லாந்து செப்பல். காமிடா, என்ன எழுதிருக்குன்னு காமிடா. வெல்கம் டு பட்டாயா. ஆஹா, எவ்வளவு தெரியுமா? பை கெஸ் பண்ணு பை. எவ்வளோ? உனக்கு ரேட் தெரியும், நீ கரெக்டா தான் சொல்லுவேன். 100 பாட். 100 பாட். ஏய் வாங்கடா, உள்ள போலாம். பெருப்பா அடிக்க சொல்லிருக்காரு அவரு. போங்க. சா 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 சா. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா பகலமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ ஆகி உட்கார்ந்துட்டு நம்மள அப்படி விரட்டி விடுறதுக்கு முன்னாடியே நம்மளே போய் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு சரி ஓகே, உங்க பாருங்க ஸ்டாச்சு சூப்பரா இருக்குல்ல. வாடா 7-Eleven போவோம் வாடா. எங்கடா போறோம்? Smart-ல டேய் வாடா அடிச்சது பாட்டு கிளம்பிடலாம்டா. சரி, எல்லா பைக்கும் சூப்பரா இருக்கு. ஏமா சொல்லு, உனக்கு பைக் பிடிக்குமா? வாங்க பார்க்கலாம், சுத்தி பார்க்கலாம் எல்லாத்தையும். பைக்கே தாறுமாறு இருக்குடா. ஆஹா, கரேஜே சூப்பரா இருக்கேடா. எனக்கு தெரியாது. ஏய் பயங்கரமா இருக்குடா. சொல்டா. ஏய் இது என்னடா, இது இப்படி இருக்கு? இதான் நம்ம அந்த மிஸ்டர் லோக்கல் படத்துல இவன் ஓட்டிட்டு வருவான்ல, சிவகார்த்தியன், அந்த பைக். அப்படியா? ஆமா, அதேதான். சூப்பரா இருக்கு. 1.5 baht. Thank you. 1.25 million baht. இல்லை, So how much is it in dollars? 1.25 million baht. 30,000 டாலர் எவ்வளவு வருது எனக்கு? 30. 11 லட்சத்தி. Yes. Sumi, just give your pocket money. Someday one of us will be owning this and then make a vlog. Gram. ஓகே வாங்க, அடுத்து என்ன வண்டி இருக்கு சுத்தி பார்க்கலாம். பேசுறாடா. சரி நம்ம சுத்தி பார்க்கலாம். இந்த பைக் நல்லா இருக்கு. இது எவ்வளவு தெரியுமா சொன்னாங்க? 2.25. சேல் ஆயிடுச்சு, சோல்டர்லாம். அடி எவன்டா வண்டியெல்லாம் வாங்குறேன் இந்த ஊர்ல? செமையா இருக்கு எல்லா வண்டியும் இங்க. யாரா ஒழுச்சு? ஹாலிடேஷன்லாம் இந்த ஊர்ல தான் டாப்பா இருக்கு. நம்ம ஊர்ல வந்திருக்க மாடல்ல இல்லவே இல்லை. ஏன்டா நம்ம ஊர்ல வந்திருக்க மாடல்ல இங்க இல்லையேடா. நம்ம ஊர்ல இருக்கிறது புட்டு புட்டு இருக்கு. டேய் எரிக்கே நம்ம ஊர்ல இருக்க வண்டி ஒண்ணு கூட இங்க இல்லடா. ஏதாவது கேட்போம்ல, ஏதாவது வித்தியாசமான டைப் இருக்கான்னு. இந்த முட்டாய் வேணா முட்டாய் வேணா எடுத்துட்டு போங்க அப்படிமா. சலந்தி பூச்சி அதை உடச்சிட்டு அதெல்லாம் வெளில தூக்கிடும். உடச்சுனா தூக்குற பத்தியா சங்கட்டம். இதாங்க நாங்க வந்து இதான் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வச்சுக்கோ. அங்க போய் வண்டி கீழே தருவாங்க. வேணாண்டா, ஃபாரின் சாக்லேட். நம்ம தப்பையான சாக்லேட்லாம் இருக்கும் போல. கேண்டில் லைட். ஓகே, நம்ம அடுத்த வண்டி எல்லாம் பாட்டு